நூற்றுக்கு அதிபதி எப்படி இருக்கிறாருண்டா, அவர் அவ்வளவு தகுதி உயர்வுகள் அதிகாரங்கள் அவருக்கு இருந்தாலும் ஆண்டவர் முன்னுக்கு, இயேசுவுக்கு முன்னுக்கு தன்னைத்தானே தாழ்த்துகிறார். ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்ப இன்றைக்கு நம்முடைய தகுதி தராதரத்தின் அடிப்படையில் ஆண்டவரிடத்துல வர கூடாது. நாங்கள் தாழ்மை உள்ளவரா அவரிடத்துல வரணும். தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். அப்ப நூற்றுக்கு அதிபதிக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம், அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமான கிருபையின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் தான் அவனுக்கு என்ன உண்டாச்சு? சுகம் உண்டாச்சு. அவன் என்னத்தை விசுவாசிக்கிறான்? ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான். நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நான் தகுதி உள்ளவனா இருக்கிறபடி நான் அற்புதம் செய்யும். இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். முதலாவது தன்னை தாழ்த்துறான். என்ன, நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, என் வீட்டு வாசல்ல வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் உம்மிடத்தில் வர்றதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல. ஆனா நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுகமாவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா நீங்களும் நானும் இருக்கோம்.